அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளிவந்திருக்குங்க. அதாவது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா வங்காவின் அவங்களுடைய அசுர வைக்கக்கூடிய கணிப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்பவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட் காத்துட்ருக்கிறதாக அவங்க கணிச்சிருக்காங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வங்கா தன்னுடைய கணிப்புகளுக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். பாபா வங்கா உலகம் முழுவதும் அறியப்பட்டவங்க. அவங்க பல முக்கியமான நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்தம் இருக்காங்க. பாபா வங்காக்குரிய சில கணிப்புகள் ஜோதிட இயக்கங்கள் மற்றும் கிரக இயக்கங்களுடன் தொடர்புடையவை அப்படின்னு ஜோதிடர்களும் ஆன்மீக தலைவர்களும் நம்புகிறாங்க. இவை பல்வேறு ராசி அறிகுறிகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. இவற்றின் அடிப்படையில் 4 ராசி அறிகுறிகளும் மிகவும் இணக்கமானவை அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த 4 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட மழை கொட்ட இருக்கிறதாகவும் பாபா வங்கா சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்க பெறப்போகிறது. பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடைப்பட்ட வேலைகள் முடிவடைய ஆரம்பிக்கும். புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். தொழில் செய்கிறவங்க லாபம் ஈட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீத அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த காலகட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் புது சிந்தனைகளோடு அவங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாக சலுகைகளையும் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்த அனைத்து வித சாதகமான நிலைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. நல்ல மாற்றங்கள் நிறையவே நடைபெறும். இது ஒரு நல்ல காலமாகவும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் மிக சிறப்பு வாய்ந்ததாகவே அமைய பெறப்போகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை அவர்கள் எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரவிருக்கக்கூடிய காலம் மிகவும் நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாபா வங்காவின் கணிப்புகளின்படி சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் பெரும் வெற்றியை பெறுவாங்க. நீண்ட கால பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும். இது சமூகத்தில் மரியாதையையும் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையையும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். நல்ல நல்ல விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கறதுனால அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்க பெறுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் வந்து மாற்றங்கள் உருவாக செய்யும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது, புதிதான ஒரு விஷயங்களை வந்து செய்கிறது போன்ற அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது வந்து நீங்கள் எதிர்பார்த்த இல்லை எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அது வந்து உங்களுடைய மனதிற்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். இதன் காரணமாக அநேக பலன்களும் சாதகமான சூழ்நிலைகளும் வந்து உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னும் சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே நிறைவடைய ஆரம்பிச்சிடும். நிதி ஆதாயங்களும் பழைய கடன்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த காலம் அப்படிங்கிறது வந்து மிக மிக நல்ல சாதகமான மகிழ்ச்சியை உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி தங்களுடைய ராசிக்கு நீங்கள் சுயதொழிலில் என்ன ஆரம்பித்தாலும் அது அமோகமான வரவேற்பையும் அமோகமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய அளவில் நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். சுபகாரிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வந்து உருவாகும். வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் வந்து தங்களுக்கு அனுகூலங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மழை கொட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவே தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கக்கூடிய காலம் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. அவர்கள் உடல்நலம் மற்றும் செல்வம் இரண்டிலையுமே நன்மைகளை பெறப்போகிறாங்க. பழைய நோய்களில் இருந்த நிவாரணத்தையும் பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும். லாபகரமான லாபங்களும் கிடைக்க பெறுவீங்க. மேலும் தங்களுடைய மன அமைதியை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி பெருமளவில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு பாபா வாங்கா அவர்கள் வந்து கணித்திருக்காங்க. இந்த நேரத்தில் தங்களுக்கு வந்து பொருளாதார வளமை சிறப்பாகவே இருக்கும். வேலைகள் பின்னடைவை சந்தித்திருந்தக்கூடிய வேலைகள் எல்லாமே மும்முரமாக நடக்கவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தங்களுக்கு வந்து சாதகமாக முடியும். வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குன்னா அதுவும் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதிக்கு குறைவு இருக்காது. உற்சாகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பொருளாதார நிலைமை மேன்மையுடன்
மகிழ்ச்சியுடன் காணப்படுங்க. எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுனால இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. அதர் மாதிரியே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கு உண்டான அனைத்துமே தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சில பல விஷயங்களில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான நோக்கங்களோடு இருக்கீங்களோ அது எல்லாமே தங்களுக்கு கிடைக்கும். அரசு பொதுத் தேர்வு எழுதுபவர்களுக்கும் ஒரு சாதகமான நிலைகள் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம்.